ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பழ ராகி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு மார்னிங் கொடுக்கலாம், இல்லைனா டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ராகி கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குறது யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் நீங்கள் அரைச்சதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ராகி மாவு நல்லா வேகணும். இதில் இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பெருங்காயம், மிளகு சேர்த்த பொடி. இந்த பொடி பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்ச் அளவுக்கு ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமே நீங்கள் கைவிடாமல் கலர்னிங்களாலே இந்த அளவுக்கு நல்ல கஞ்சி கெட்டியாகும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். பண்ண பனானாவை நம்ம சேர்த்துக்கலாம். என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்கும், 2.5 வயசுமே இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சங்கியாக இருக்கிற மாதிரி தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 6 மாத குழந்தைக்கு 7 மாத குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா பனானாவை நல்லாவே பியூரி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் நல்லா பியூரி பண்ணிவிட்டு இந்த ராகி மாவு கூட ராகி போரிஜை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சங்கியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் சங்கி பீஸு தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த டெக்ஸ்சரில் கொடுத்துக்கோங்க. இந்த பனானா சேர்த்தப்புறம் ஒரு 2-3 தடவை கொதிச்சாலே போதும். உங்களுக்கு சூப்பரான ரொம்பவே அல்வா சேப்புக்கு உங்களுக்கு ராகி மாவு கஞ்சி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஆற வச்சு அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் ஸ்வீட்டுக்கும் சேர்த்துருக்கோம், டைஜஷனுக்கும் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ இதில் வாழைப்பழம் இல்லாட்டி நீங்கள் ஆப்பிள் சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் எப்படி செய்யலாங்கிறதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ், பேபி கேர் ஐடியாஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.